ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் கெண்டை மீன் இன்றைக்கி வாங்கியிருக்கேன், சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃபுல் வீடியோ போட்டு, டைமே இல்லை, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்குவோம். எப்பொழுதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு. முடியாத பட்சத்துக்கு வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லெண்ணெய் தான் ஆரோக்கியமானது. அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத எடுத்து போட்டு வதக்கிக்குவோம். அதுவும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கிடைக்கல, அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 அல்லது 4 தக்காளி போட்டு வதக்கிப்போம். தக்காளியை அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். குழம்பு நல்லா கிரேவி சூப்பராகவும் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் குழம்பு. அதனால் நான் எப்பொழுதும் அரைச்சிட்டு தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த குழம்பு ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் இப்போ நான் வைக்கிறது. இதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதை கரைசி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வதக்கி எடுப்போம். ஏன்னா அந்த மசாலா நல்லா வதங்கணும், அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கிண்டிக்கிட்டு வதக்கிட்டே இருப்போம். அடி பிடிச்சிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அது அடி பிடிச்சிருச்சுன்னா இன்னும் வாடை சரியில்லாமல் போயிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம். நல்லா ஊற்றிட்டு எல்லாத்தையும் வலிச்சு விட்டு கொதிய வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க, கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு எந்த அளவுக்கு கொதியுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் இந்த திக்னஸும் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற இந்த குழம்பு தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக சூப்பராக எம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம எந்த அளவுக்கு இதை கொதிய போடுறோமோ அதுதாங்க. மீன் குழம்புனா முக்கியமான ஒரு கெஸ்ட்டே மாங்காய் தான். அது அவங்க வரலன்னா நல்லா இருக்காதுல்ல. 4 பீஸ் மாங்காவை வெட்டி போட்டிருக்கேன். நல்லா வாசனை இப்போவே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவோம். தேங்காயில் எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் தேங்காவை திருவி அரைச்சி ஊற்றிடுங்க. ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து போட்டுக்குவோம். மீனை போட்டு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 10 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம்தான், 5 நிமிஷமே போதும். இல்லை இது எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். இல்லைனா மீன் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுல. இப்போ வாங்க மீனை வறுத்துக்குவோம். மசாலா தடவி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா அந்த மசாலா மீனோட கலந்து சேர்ந்துருக்கோம். இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா மீன் ரெடிங்க. இதோடைய மசாலாவுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் பரிமாறிக்கலாம். சுட சுட சாதம் போட்டு தட்டில் 2 பீஸ் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் குழம்பு பரிமாறிக்கிறேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி. ரொம்ப அருமையாக வந்திருக்கு குழம்பு, சூப்பராக இருக்குது. நீங்களும் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள்.